இன்றைய தேவ வார்த்தை ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. அவரை முழுமையாக நம்பி விசுவாசிக்கும் எவரும் எந்த சூழ்நிலையிலும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள். அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பது அவரை நண்பர்களின் எதிர்பார்ப்பு ஒருபோதும் வீணாகாது என்பதை உணர்த்துகிறது. இது விசுவாசத்தின் மூலம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதையும் விளக்குகிறது. நாம் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்போது நாம் வெட்கப்படுவதில்லை, அதாவது நம்பிக்கையில் ஏமாற்றம் அடைய மாட்டோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும்போது நித்திய இரட்சிப்பை நித்திய வாழ்வில் நிலைத்திருப்போம். உலகத்தில் மனிதனை நம்பினால் ஏமாற்றம் அடைவார்கள். சூழ்நிலைகள் ஏமாற்றம் தரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பி முழு இதயத்தோடு விசுவாசிக்கும்போது அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். விசுவாசம் என்பது பேச்சில் மட்டுமல்ல, வார்த்தையில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டமான நேரங்களிலும் வெளிப்பட வேண்டும். அப்போது அவர் நம்மை உயர்த்துவார். இன்று நாம் நம்மை எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், சவால்கள் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் போது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அதில் ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்யபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நானுக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாமனு பெரிய காலனுக்கு அறிப்பை சொன்னீங்களா அப்பா. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனே கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. மனம் முடியாது ஜெபிக்கிறப்பா. இந்த வசனம் கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணச்ச முடியாது ஜெபிக்கிறோம். ஊழிய காலில் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மைமூண்டாவதாக ஊழிய காலை ஆசீர்வித்து பாதுகாத்துக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் உண்டு தேவனே நமக்கு தெரியும் கர்த்தாவே. நீர் அவள் தேவையெல்லாம் சந்தித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறப்பா. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வித்து பாதுகாத்து அவருடைய எல்லைகளை பெரிதாப்பி தீங்கு துக்கப்படுதா அப்படிக்கு விலைக்கு பாதுகாத்துக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. இந்த நாள் முழுவதும் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.